ஏங்க வீட்டுல யாரும் இல்லைங்களா? யாரும் இல்ல. யாரும் இல்லைன்னு யார் சொல்றது? ஏங்க வீடா தேடி கண்டுபிடிக்கிறதுக்காட்டியும் போதும் போதும் ஆயிடுச்சுங்க. நான் சின்ன வயசுல வந்தது அப்ப என்ன உங்களுக்கு ஒரு 1-1.5 வயசு இருக்கான். முட்டி போட்டுன்னு ஒண்ணும் போடாம சுத்திருப்பீங்க. இப்ப என்ன வயசு இருக்குங்க? வயசுனாங்க பெரிய வயசு, எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம். நீங்க என்ன பள்ளிக்கூடம் போலீங்களா? நான் படிப்பை விட்டு 1 வருஷம் ஆச்சு. இது தெரிஞ்சுட்டாங்க நான் எப்போ விட்டேன். படிச்சு மட்டும் நம்ம என்னத்தங்க பண்ண போறோம்? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுங்க. அப்புறம் எங்க பாட்டி சொன்ன பிறகுதான் தெரியும் முறைன்னு. அப்படியே ஆடிட்டேங்க நானு. இப்ப எதுக்கு வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க. பாட்டி செத்து போச்சுங்களே, அதுக்கு நாளைக்கு கருமாதி. அதான் உங்களை நான் கையோட கூட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா சாவுக்கு வரனாலும் கருமாதிக்கு கண்டிப்பா வரணும். சரி வாப்பா கண்ணு, நீ மாணிக்கம் அவன் தானே. சாவுக்கு தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. கர்மத்துக்காவது போய் மனசார எழுதிட்டு வரேன். செத்தது வேற யாரும் இல்ல, எனக்கு தங்கச்சி வரதான். இரு துணியை மாத்திக்கிட்டு வரேன். நீ துணியை மாத்தினா மாத்தாட்டினா தங்கச்சி முறையா? தங்கச்சியே போயிடுச்சு, அக்கா இருக்குது. அந்த காலத்து அரிசி. அடடே வாங்க தம்பி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நல்ல வேலை நீங்களாவது உள்ளவான்னு கூப்பிட்டீங்களே. வாங்க தம்பி. என்ன தம்பி? கேசரி போடுங்க. அடடே ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அம்மாடி தம்பிக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு வந்து கொடுமா. ஐயா 2 கண்ட நேரத்துல எல்லாம் வேணாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம். சோறே போட்டுருங்க. வீட்டுல யாரு? யாரது? அடடே அண்ணனா, வாங்கண்ணே. அப்பாடா, வீட்டை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு தங்கச்சி. அப்போ வந்தது அப்ப என்ன உனக்கு 1-1.5 வயசு இருக்குமா? கிட்ட சொல்லி அனுப்பலான்னு தான் நினைச்சேன். அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டானா, அதான் நானே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய், நீ எதுக்கிட்ட வந்துக்கிற? கருமாதிக்கு சொல்றதுக்கு வந்துக்கிறேன். அப்ப நான் எதுக்கு வந்துக்கிறேன்? வெயில வந்துக்கிறாரு, அவருக்கு எதனா கொடுங்க. அம்மாடி மாமாவுக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு வந்து கொடு. சாப்பிட்ற நேரத்துல எதுக்குமா தண்ணிய குடிச்சிங்கன்னா அப்புறம் சோறு இறங்காத. ஏதோ இலையா போட்டீங்களா, சாப்பிட்டோமா, கொஞ்ச நேரம் தூங்கணுமான்னு இல்லாம நல்ல வாழை இலையா பார்த்து எடுத்தாங்க, இல்ல நல்ல மந்தார இலையாவது எடுத்தாங்க. அம்மா அம்மாடி இன்னும் 2 படி போடு. வாங்க 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 வாங்க. எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். வீட்டுல 1008 வேலை, ஒருத்தருக்கு 2 பேரும் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க வராம இருக்க முடியும்? ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியம். நல்லது, சரி. ஏமா ஏன் 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 நம்ம வீட்டுல தான் பாத்ரூம் நல்ல வசதியாகவும் பாதுகாப்பாவும் இருக்கு. அங்க போய் நீ குளிக்கணும்னா கூட குளிக்கலாம்ல. பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க வாடா. பாத்ரூமுக்கு தாப்பால் அடிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்னடா அதுக்கு முக்கியம்? மறுபடியும் யாரும் பாத்துட கூடாதுல்ல. சாவுக்கு வந்த கூட்டத்தை விட கருமாதிக்கு தான் நிறைய கூட்டம் வந்திருக்கு. இதே கூட்டம் சாவுக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கருமாதில தானே வடை பாயசம் போடுறானுங்க, சாவுலியா போடுறானுங்க. என்னங்க இந்த ஆளுக்கு வலிப்பு கிழிப்பு வந்துருச்சா? அது ஒண்ணு இல்ல, அவன் உழுந்து உழுந்து சிரிக்கிறான். 20 ரூபா கொடுத்து அனுப்பிச்சேன். 18 ரூபா போக மீதி எங்கடா வச்சிருக்கங்க. வச்சிருந்தா? மறந்துட்டேங்க. மறந்துட்டியா? நீ மறந்தா நான் மறந்துடுவேனா? இந்தாங்க. நீயே வச்சுக்க. வேணாங்க. வச்சுக்கலாமா? தம்பி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்ப்பா. யோ, அறிவு இருக்கா உனக்கு? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு ஆத்துல போடுவாங்க. பழமொழி சொல்ல வந்துட்டா, பழமொழி. எல்லாரும் தலை கட்டியாச்சா? எல்லாம் கட்டியாச்சு. ஏனா யார் இந்த மொட்டை ரொம்ப துள்ளுத? அதான்டா அன்னைக்கு சாவுக்கு வந்தாங்களே அந்த பொண்ணு திருவாணிய கூட நீ திருட்டிய, அந்த பொண்ணோட அப்பன். வெத்தலை பாக்கு எடுக்கிறதுங்காட்டி லங்கையை தாண்டிய கொஞ்சம் பாக்கு கொடு. உனக்குமா?
வேணாம். நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல. ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டுருந்தா நீ ஈத்துன்னு வரதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துன்னு போயிருக்கோம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அது சரி, கடை எங்க இருக்குது? சாயந்தரம் ஆனா நான் அல்லாடு போயிடுவேன். நீ அல்லாடவும் வேணா திண்டாடவும் வேணா. இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது. 6 மணி ஆகட்டும், காலு தானா போது பாரு. பின்னாலேயே வா. சரக்கு உண்டு, காரம் எந்து. சரி சரி. ம். ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா. கம்முன்னு இருந்தா இப்படி ஏதாவது பேசுங்கப்பா. நம்ம சின்ன கோனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிடக்காரான். யோ, கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச சொன்னாரு. நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா? வாய முடியா? நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அது கெட்ட விஷயமாச்சே. ஆமா, அது சரி. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே, அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன். ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. பையன் என்ன பண்றான்? பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா. 500 ரூபாய் கல்லா கட்டுறானா. 100 ரூபாய் மிச்சம் நிக்குதான். என்ன பரவாயில்ல? பையன் எப்படி இருக்கானா? பையன் எப்படிங்கிறான்? பையனை இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். இனிமே தான் பார்க்கணுமா? அப்போ ஹோட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ணை கட்டி குடிப்பீங்க இல்ல? பின்ன ஹோட்டல்ல சரக்கு போடுறவனுக்கு கட்டி கொடுப்பேன். அப்போ ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாருமா? அட, முதல்ல ஹோட்டல கட்டு, அப்புறம் பொண்ணை கட்டு. வணக்கம் மச்சானே. வணக்கம். மணி என்னாச்சு? பாத்துக்க. எட்ரா. ஆஹா, எட்டையா நினைச்சேன். மணி பக்கத்து தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்ச். பேப்பர்ல என்னென்ன விசேஷம்? படிச்சுக்க. ஒரு டீ கொடுப்பா. ஏங்க வெள்ளையும் ஜல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது. அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது. வாட்ச் கட்டி இருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. 1க்கு 2 பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது. இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு, ஓட்ட தெரியுமா? அப்ப பொண்டாட்டி? ஐயோ அதுவா, 1க்கு 2 வச்சிருக்காருங்க. ஆனா புரியுது புரியுது. இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடுறேன். எதுக்கு பக்கரையே பிடிக்கிற? என் பேரு வேணுங்க. என் பேரு பழகச்சி பச்சையப்ப. ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க. அதுதான் நானும் விரும்புவேன். உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க. வேலை தானே, கவலையே படாத. எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன். உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா? கட்டணுங்க. எதை? ஒரு பொண்ணை. அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல. அது இல்லைங்க, ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஓ, ஹோட்டல் கட்டணுமா? எந்த இடத்துல? கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே. யார் இப்ப கலெக்டர்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியல. சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத, விஷயத்தோட பிடி. அதை பிடிக்கதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன். என்னங்க இன்னைக்கு நீங்களே துடுப்பு போட்டுன்னு இருக்கீங்க? துடுப்பு போட யாரும் இல்ல, அதான். நான் கூட சீட்டு போடலான்னு இருக்குங்க. என்னைக்காவது நீ என்கிட்ட சீட்டு போடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது ஒரு மாதிரியான சீட்டா இருக்குங்க. நீங்க மொத்தமா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அதான் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பி கொடுத்துட்றேன். அதுக்கு பேரு சீட்டு இல்ல, கடன். அதைத்தான் நான் கொஞ்சம் கௌரவமா சொன்னேன். நீ திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கடன் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன்.
எழுந்திருப்பா, நல்லா இருக்கு. ஹோட்டல் வச்சிருக்கவன பத்தி ஒரு வார்த்தை சொன்னேன், நீ ஒரு வாரத்துல கட்டி முடிச்சிட்டேங்கிற. கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, இந்த உலகத்துல கடவுளை விட காசு தான் பெருசு. நீங்க சொல்லித்தான் கடையே கட்டி இருக்கிறான். அப்படியே கடையும் நீங்களே திறக்கணும்னு ஆசைப்படுறான். ஏப்பா, கஷ்டப்பட்டு கட்டது நீ, நான் ஏப்பா திறந்து வைக்கணும்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணை பத்தது நீங்களா இருந்தாலும் இன்னொருத்தங்க தானே கட்டி கொடுக்க போறீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இந்த பாருப்பா, கண்டிப்பா நான் வந்து திறந்து வைக்கிறேன். இதுக்கு ஏப்பா பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்?